வணக்கம். வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வருகின்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 மற்றும் எஸ்ஐ எக்ஸாமுக்கு மிக முக்கியமாக பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஜலநாதீஸ்வரர் கோவில். இந்த ஜலநாதீஸ்வரர் கோவில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா, தற்போது தமிழ்நாட்டின் தக்கோலத்தில் அமைந்துள்ளது. தக்கோலம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த தக்கோலத்தில் தான் இந்த பழமையான ஜலநாதீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் தற்போது மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. கட்டமைப்புகள் இடிந்த நிலையில் மோசமான நிலையில் உள்ளது. இது ஒரு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்த பல்லவகால கட்டமைப்பாக பார்க்கப்படுகின்றது. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் கொசஸ்தலை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இந்த ஜலநாதீஸ்வரர் திருக்கோவில். மூலக்கோவில், இந்த ஜலநாதீஸ்வரர் கோவிலின் மூல திருக்கோவில் 6ஆம் நூற்றாண்டில் பல்லவ அரசர்களால் கட்டமைக்கப்பட்டது. பிறகு இது சோழ அரசர்களால் மறுகட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலையும் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே இந்த கோவில் அமைந்துள்ள இடமான தக்கோலம், இந்த தக்கோலத்தில் தான் புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க தக்கோல போர் நடைபெற்றது. தக்கோல போர் எப்போது நடைபெற்றதுன்னா பொது ஆண்டு, அதாவது கிபி 949ஆம் ஆண்டு தக்கோல போர் நடைபெற்றது. இந்த தக்கோல போர் சோழ அரசர்களுக்கும் ராஷ்டிரகூடர்களுக்கும் இடையே நடைபெற்றது. இந்த தக்கோல போரில் சோழ இளவரசரான ராஜாதித்யர் அவர்கள் ராஷ்டிரகூடர்களால் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த தக்கோல போரில் ராஷ்டிரகூடர்களால் கொல்லப்பட்ட சோழ இளவரசர் ராஜாதித்யரை சிறப்பிக்கும் விதமாக அரக்கோணத்தில் அமைந்துள்ள சிஐஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், மத்திய தொழிலக பாதுகாப்பு படை, அதனுடைய ஆர்டிசி, அந்த ஆர்டிசின்னு ஒரு வச்சுருக்காங்க. என்னென்னா ரெக்ரூட்ஸ் ட்ரைனிங் சென்டர். அந்த சென்டருக்கு அவங்க இந்த ராஜாதித்யரை சிறப்பிக்கும் விதமாக மார்ச் 2025 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராஜாதித்ய சோழ ஆர்டிசி என மறுபெயரிட்டிருக்காங்க. அந்த சிஐஎஸ்எஃபோட ஆர்டிசி சென்டருக்கு ராஜாதித்ய சோழ ஆர்டிசி என மறுபெயரிட்டு அவர்கள் மாற்றம் செய்துள்ளனர், அவரை சிறப்பிக்கும் விதமாக. அந்த தக்கோலத்தின் கல்வெட்டுகள் தான் முக்கியமாக அந்த சோழ வம்சத்தின் காலத்தை கணிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்குது. சோழ அரசர்களோட அந்த காலத்தை கணிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது தக்கோல கல்வெட்டுகள். இதன் வழியாக தான் பார்த்திங்கன்னா ஆதித்ய சோழனோட ஆட்சி காலம் பொது ஆண்டு 870 to 1900 எனவும், விஜயாலய சோழன் அரியணை ஏறியது பொது ஆண்டு 850 என்றும் இந்த தக்கோல கல்வெட்டுகளின் வழியாக தான் கணிக்க முடிகிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் கூறப்படுகின்றது. அடுத்து, மொரீஷியஸ் நாட்டின் மிக உயர்ந்த குடிமையியல் விருது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மொரீஷியஸ் நாட்டோட 57வது நேஷனல் டே, தேசிய தினத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கு பெற்றார். அப்போது அந்த மொரீஷியஸ் நாட்டின் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, அந்த மொரீஷியஸ் நாட்டின் மிக உயர்ந்த குடிமையியல் விருதானது அந்த நாட்டோட பிரசிடெண்ட் மிஸ்டர் தரம்பீர் கோகுல் அவர்களால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்டு கீ ஆஃப் த இந்தியன் ஓஷன் அப்படிங்கிற இந்த மொரீஷியஸ் நாட்டின் மிக உயர்ந்த குடிமையியல் விருதானது நம்முடைய இந்திய பிரதமர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதன் வழியாக வெளிநாடுகளிலிருந்து அந்தந்த நாடுகளில் வழங்கப்படும் உயர்ந்த சிவிலியன் அவார்டு பெறுவது இது மோடி அவர்களுக்கு 21வது விருது. இந்த மொரீஷியஸ் நாடு வழங்கிய கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் த இந்தியன் ஓஷன் அப்படிங்கிற இந்த மொரீஷியஸ் நாட்டின் உயர்ந்த விருதானது அவர் வெளிநாடுகளிலிருந்து பெறும் 21வது மிக உயர்ந்த குடிமையியல் விருது. அந்த மொரீஷியஸ் நாட்டை பொறுத்தவரை 5வது வெளிநாட்டு தலைவருக்கு வழங்கப்படும் இது விருதாகவும் உள்ளது. நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, மிக உயர்ந்த குடிமையியல் விருதானது பாரத ரத்னா விருது. ஸோ இந்த பாரத ரத்னா விருதானது இந்தியாவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு வழங்கப்படுகிறது. சில நேரங்களில் வெளிநாட்டு தலைவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. அதே மாதிரியாக பிற நாடுகளில் வழங்கப்படும் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டை பாரத பிரதமர் அவர்கள் 21 நாடுகளிலிருந்து பெற்றுள்ளார். இந்த 21வது நாடாகத்தான் மொரீஷியஸ் நாட்டிலிருந்து இந்த விருதை அவர் பெற்றுள்ளார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க.
மற்றும் அந்த நாட்டோட 57வது தேசிய தினத்தில் இந்திய பிரதமர் அவர்கள் பங்கேற்றார் அப்படிங்கிற ஒரு தகவலும் முக்கியமானது.